இப்போ திடீர்னு முதலமைச்சரை வந்து பார்த்துருக்கிறீங்க. தேர்தல் நேரத்தை ஒட்டி இந்த சந்திப்பு நடந்ததா? யார் என்று தெரியாத எடப்பாடியை உலகத்துக்கு காட்டிய தனியரசு, டிடிவி, சின்னம்மா, ஓபிஎஸ் இப்போ எல்லாரும் வெளியிருக்கு. சொந்த கட்சி நலனிலேயே அக்கறை இல்லை அவருக்கு. அக்கறை அறவே இல்லை. ஒரு சீட்டுக்காக தான் இப்போ நீங்கள் வந்து அதிமுக விமர்சனம் பண்ணி பேசுகிறேன். நான் தான் எடப்பாடியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது. இல்லை, அதிமுக விழாமல் இருப்பதற்கு தனியரசு தான் காரணம். வயதான நடிகர் அப்படிலாம் வந்து விமர்சிக்கிறீங்க, அது தவறு இல்லையா? நடிகர்கள் நாடாளக்கூடாது. விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் தான் வந்தார். அதிமுக உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு வந்து யார் தான் காரணம் நினைக்கிறீங்க? விஜய் தான் முழுக்க காரணம். தமிழக வெற்றிகளை தான் காரணம். என்ன அப்படி கோபம்? ஒரு சேடிஸ்ட்னு சொல்கிறதுக்கோ, சைக்கோன்னு சொல்கிறதுக்கோ, மனநலம் பாதிச்சவர்னு சொல்கிறதுக்கோ அதுக்கான பொருத்தமான நபராக இருந்தாலும் இந்த பாதிக்கப்பட்டவர் 41 குடும்பம், அவரை கூப்பிட்டு இப்போ A1 அக்யூஸ்ட் எப்படி கூப்பிட்டு பேசலாம்? விஜய் முதலமைச்சராக தான் பாஜக அஜெண்டா. விஜய் பேசுகிற பேச்சு இருக்குல்ல, யார் எழுதி கொடுக்குற பாஜகவுடைய ஸ்கிரிப்ட் இது? கேள்வி களம். வணக்கமேகளே, இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியாளர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். தீவிரமான ஜெயலலிதா ஆதரவாளராக நீங்கள் வந்து அறியப்பட்டீங்க. அதிமுக கூட்டணி இடம்பெற்று தேர்தலில் போட்டியிட்டீங்க, வெற்றி பெற்றீங்க. இப்போ திடீர்னு முதலமைச்சரை வந்து பார்த்துருக்கிறீங்க. தேர்தல் நேரத்தை ஒட்டி இந்த சந்திப்பு நடந்ததா? கிட்டத்தட்ட கேள்வி சரியானது தான். 2021 எடப்பாடியோடு அந்த, அதாவது சின்னம்மா, டிடிவி அந்த அந்த பிரிவை நம்ம வந்து ஒழுங்கு செய்யணும்னு நம்ம எடப்பாடிகிட்ட வேண்டுகோள் வச்சோம். அது எடப்பாடி அதை ஏற்கல. ஆகவே அந்த நேரத்தில் அவர் எனக்கு தொகுதியை கொடுக்காம கடைசி நேரத்தில் தவிர்த்து எங்களை வெளியேற்றினார் எடப்பாடி. தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையை அதிமுக கூட்டணியில் அத்தனை ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் உங்களை வந்து சசிகலா, டிடிவி தினகரன் ஆதரவாளர் நினைச்சாரா? சரியா சொல்றீங்க. அப்படி நினைச்சிருக்க கூடும். ஆனால் அப்படி இருந்திருந்தா நான் டிடிவியோட போயிருந்துருக்கலாம். இப்போ 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் போகிற பொழுது எடப்பாடியினுடைய அரசுக்கு எதிராக அப்பொழுது ஆட்சியை கவிழ்க்க அண்ணன் ஓபிஎஸ் முயன்ற பொழுது 11 சட்டமன்ற உறுப்பினர்களோடு போய் ஆட்சியை கவிழ்க்காமல் எடப்பாடியை காப்பாற்றிய தனியரசு, 18 சட்டமன்ற உறுப்பினர்களோடு டிடிவி வெளியேறிய பொழுது அவர்களோடு இணைந்து போய் எடப்பாடியை கவிழ்க்க முயற்சிக்காத தனியரசுவை என்ன காரணத்தாலோ கவிழ்க்க முயன்றவர்களை உடன் வைத்து கொண்டு ஆதரவாக இருந்தவர்களை எல்லாம் வெளியேற்றினார். அதில் நீங்கள் சின்னம்மாவுக்கும் பொருந்தும். அவரை தான் முதலமைச்சராக்கினாங்க சின்னம்மா. அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றினார். டிடிவி ஆதரவாக இருந்தவரை வெளியேற்றினார். தனியரசுவையும் அப்படியே வெளியேற்றினார். அப்போ அவர் வந்து கட்சி தனக்கு முதல்வர் அரியணையை வரக்கூடாது என்று தடுப்பதற்காக போராடியவர்களை எல்லாம் உடன் வைத்துக் கொண்டு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் யாரெல்லாம் தன்னை ஆளாக்கி எடப்பாடிக்கு அரணாக இருந்து பாதுகாத்தோமோ பல்வேறு அவமானங்கள், பல்வேறு அவதூறுகளை எல்லாம் தாங்கி கொண்டு எடப்பாடியை முதல்வராகவும் கட்சியின் தலைமை நிர்வாகியாகவும் பொறுப்பேற்று இன்னைக்கு உலகத்துக்கு யார் என்று தெரியாத எடப்பாடியை உலகத்துக்கு காட்டிய தனியரசு, டிடிவி, சின்னம்மா, ஓபிஎஸ் இப்போ எல்லாரும் வெளியிருக்கு. ஆக அந்த நேரத்தில் 2021 தனியரசுக்கு அந்த வாய்ப்பை தராமல் தடுத்து வெளியேற்றிய எடப்பாடி. அப்போ நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி, முதல்வரை சந்தித்தது தேர்தலில் நெருங்கி வருகிற சூழலில் அது நோக்கமாக இருக்குமா? நோக்கம் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போவாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல தோல்விகளை எடப்பாடி தலைமையில் சந்தித்த பிறகு கூட இவர் திருந்தியவரெல்லாம் ஒன்று சேரவார்கள் என்று நான் கருதினேன். ஒன்று சேர வேண்டும் என்று நாளெல்லாம் 24 மணி நேரமும் நேரடியாகவும் ஊடக வழியாகவும் பேசிக்கொண்டே இருந்தேன். ஆனாலும் இவர்கள் ஒன்று இணைவதற்கு மாறாக ஏற்கனவே இருந்த இவருடைய வலதுகரமாக நம்பிக்கைக்குரிய இதயமாக இருந்த K.A. செங்கோட்டையன் போன்ற மேற்கு மண்டலத்தில் எடப்பாடியை விட செல்வாக்கு உள்ள மூத்த தலைவராக K.A. செங்கோட்டையனே வெளியே போறார். இல்லை, அது அவங்க உட்கட்சி பிரச்சனை இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு தனி கட்சி நடத்துறீங்க, கூட்டணி தொடர்பாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. 2021 சில சூழல்னால அவர் வந்து தொகுதி கொடுக்க முடியாமல் இருக்கலாம். 2026 மீண்டும் வந்து அந்த கூட்டணி இணைஞ்சு போட்டிடலாம் இல்லையா? ஏன்னா அவங்க கொஞ்சம் வலு குறைவாக தானே இருக்காங்க இப்போதைக்கு சூழலில் பார்த்தீங்கன்னா. அது எது தடுக்குது உங்களுக்கு? K.A. செங்கோட்டையன் வெளியேறி போகிறது, டிடிவி தினகரன் இஷ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை. அதில் எப்படி நீங்கள் இன்னொரு கட்சியாக தலையிட முடியல? அதுதான் இப்படி ஒரு மூத்த நெறியாளராக உங்களுக்கு இருக்கிற இந்த குறைந்தபட்ச அக்கறை அல்லது அதிகபட்ச அக்கறை கூட அதிமுகவின் பொதுச் செயலராக இருக்கிற எடப்பாடிக்கு இருக்காருன்னா இல்லை. அதாவது அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை, வெளியேறியவர்களை ஒன்று கட்சி நலனிலேயே அக்கறை இல்லை அவருக்கு. அக்கறை அறவே இல்லை. தோழமை கட்சிகளின் மீது யாரோடும் உறவு கொள்ளாத எடப்பாடி. இதில் என்னன்னாயா, இப்போ 2024 அவரோடு இருந்த புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி இல்லை, தேமுதிக இல்லை,
யாருமே இல்லை. இல்ல அவங்க நிலைப்பாடு அறிவிக்கல இன்னும், யாரோட கூட்டணியும் அறிவிக்காமல் இருக்காங்க. இப்போ கூட்டணியில் இல்லையே, கூட்டணியில் இல்லை. 2024 தேர்தல் நேரத்துல தான் கூட்டணியே அறிவிப்போம்னு சொல்றாங்க. இப்போ அங்க போகவே மாட்டோம்னு சொல்லலையே, கிருஷ்ணசாமி அவர்களும் சொல்லல, தேமுதிகவும் சொல்லலையே. ஆமாம், இப்போ எதிர்முனையில் இருக்கிற திமுக மட்டும் எப்படி 2017 ஒரு கரம் பற்றிய கூட்டணி எப்படி ஒரு நிமிடம் கூட அகலாமையே தொடர்ந்து நீடிக்கிறாங்க? ஏன் அவங்களுக்கு தெரியாதா நாங்கள்லாம் இப்போ கூட்டணியில் இல்லை, நாங்கள்லாம் தேர்தல் 2026 ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணைய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தான் நாங்கள் கூட்டணி கொடுத்து பேசுவோம்னு இந்தியா கூட்டணியில் சொல்கிறாங்களா, திமுக அணியில் சொல்கிறாங்களா? அது என்ன எடப்பாடி, சரி அப்படியே அந்த வாதப்படியே வச்சுக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியோட அமித்ஷா எதுக்கு கை பிடிச்சிங்க 6 மாதத்துக்கு முன்னாடியே? நீங்கள் நேற்று கூட பார்த்த 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடியை, தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் இருக்குதுங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி தாங்க அதெல்லாம் பேசுவோம்னாரு. பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் எப்படி டெல்லி வரைக்கும் போய் 3 கார் மாதிரி அமித்ஷாவை பார்த்து அதுக்கப்புறமா இங்கே வந்து கையெல்லாம் பிடிச்சி தூக்கி என்ன அவசரங்கிற நான். அப்போ உங்களுக்கு மிரட்டுனா அமலாக்க பிரிவு, வருமான வரித்துறை, மத்திய குற்றப்புலனாய்வு பிறகு, தேர்தல் ஆணையமெல்லாம் இருக்குது. அவங்க பகைச்சிக்கிட்டால் நம்ம சிறைக்கு போக வேண்டியதாக இருக்கும். அரசியல் நடத்த முடியாதுன்னு தெரிஞ்சால் அவர்கள் மீது உங்களுக்கு ஒரு பரிவு வந்து பயம் வந்து சரணடைவை. உங்களை நட்பு தத்துவ ரீதியாக கருத்தியல் ரீதியாக திராவிட ஒரு பேர் இயக்கம், புரட்சித் தலைவர் அம்மா உயிரை தந்து உருவாக்கிய கட்சி, இந்த கட்சிக்கு நீ பொதுச் செயலாளர், இந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்று கருதுகிற தன்னலமில்லாமல் உங்களை ஆதரிக்கிறவர்களை எல்லாம் நிராகரித்து விட்டு யார் மிரட்டுவார்களோ அவர்களிடம் சரணடைகிற இந்த அணுகுமுறை இருக்குல்ல, அதாவது அவங்க சொன்னாங்க என்னன்னா இனிமேல் பாஜகவோட கூட்டணியே கிடையாது என்பதாக பொதுவெளியிலேயே அறிவிச்சாங்க. இப்ப மீண்டும் அவர்களோடு கைகோர்த்து நிக்கிறாங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, எடப்பாடி தான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றேன், அவங்க கைகோர்த்து நிக்கிறாங்கன்னாக்கா நீங்க சொல்றது போல வந்து அடிமையாக மாறிட்டாங்க, அடிபணிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் பொதுவெளியில் முன்வைக்கப்படுகிறது. 2வது, நேற்றைக்கு நீங்க வந்து முதல்வர்களை சந்திச்ச பிறகு வந்து சொல்லியிருக்கீங்க பாஜகவுடைய கிளை அமைப்பாக அதிமுக மாறிவிட்டது என்பதாக சொல்லியிருக்கீங்க. அதுக்கு வந்து முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு சீட்டுக்காக அவர் பேசுறாரு அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து கிண்டல் அடிச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு சீட்டுக்காக தான் இப்ப நீங்க வந்து அதிமுக விமர்சனம் பண்ணி பேசுறீங்க. உண்மைதான். ஏன் ஒரு சீட்டு கொடுத்துருந்தா இப்ப நான் ஒரு தொகுதி தான் அம்மாவை 10 வருஷம் அம்மாவுடைய அரசை 10 ஆண்டு காலம் இப்ப ஒரு சீட்டு கொடுத்தா நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சு பேசியிருப்பீங்க. உறுதியாக ஆதரிப்பேன். ஏன் இல்ல கொள்கையில சொல்றீங்க, தத்துவார்த்த சிந்தனையில சொல்றீங்க. ஆமா, அவருக்கு கொள்கை இல்லாதனால தானே வெளியேறேன். இப்ப நான் கொள்கைவாதின்னு தெரிஞ்சுதான் என்ன வெளியேற்றுறாரு. இப்ப ஏன் எடப்பாடிக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நான் ஒரு தத்துவவாதி, கொள்கைவாதி என்னோடு பயணிக்க வேண்டாம், சுயநலவாதிகள் மட்டும் பயணிங்கன்னு சொல்றாரு. நான் சுயநலவாதியா இருந்து பயணிக்க மாட்டேன். கொள்கை வந்து ஒரு சீட்டு கொடுத்துட்டாக்கா அதிமுக வந்து பாஜக கிளை அமைப்பு கிடையாது, அது ஒரு பெரிய மாபெரும் கட்சி. பாஜகவோடு இல்ல, பாஜக இல்லாத அதிமுக கூட சொல்றேன். பாஜகவை கைவிட்டுட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றீங்க? இல்ல இப்ப 2024 பாஜக இல்லாத அதிமுக, 2026 24 நான் 24 ஒரு பாஜகவில் இல்ல நான் என்ன அதிமுக ஆதரிக்க மாட்டேன்னு சொன்னா? ஏன் எங்களை கூட்டணியில் சேர்த்துக்கல? அப்போ எடப்பாடிக்கு நான் மட்டும் இல்லை, எந்த தத்துவவாதியும் கொள்கைவாதியும் இல்லை, பாஜகவை சார்ந்து மோடி வாழ்கன்னு சொல்கிறவங்களை மட்டும் கூட வச்சுக்கிட்டு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் அம்மா, தமிழ் இனம், மொழி, சமூக நீதி, சமத்துவம், மதசார்பற்ற சுதந்திரம், ஜனநாயகம், மக்களாட்சின்னு சொன்னால் அது என்ன கசக்குது எடப்பாடிக்கு? அப்போ எப்படி நீ அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக நீடிக்க முடியும்? உங்களோடு வந்து யார் கரம் பற்றி நிற்பா? ஒரு தனியரசு தத்துவம் பேசுகிறவங்களையே கண்ணு கட்டிய தூரத்துக்கு பார்த்தா பயப்படுறீங்கன்னா அந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கை என்ன தெரியாது. அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதனாலேயே அதிமுக பலம் இழந்து விட்டு சொல்ல முடியுமா? நீங்க வந்து மேற்கு மண்டலத்துல வந்து அதிமுக செல்வாக்கு சரிந்து விட்டதுன்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப காரணம் என்ன இல்லையா? இப்ப நான் 10 ஆண்டுகள் நான் கூட இருக்கிற வரைக்கும் அதிமுக விழலை, அம்மாவும் விழலை, எடப்பாடி வரைக்கும் விழலை. அதிமுக விழாமல் இருப்பதற்கு தனியரசு தான் காரணம். இப்ப இந்த எடப்பாடியே ஜெயலலிதா வெற்றி பெற்றதுக்கு தனியரசு தான் காரணம் சொல்ல இல்ல. நான் தனியரசு வெற்றி பெற்றதற்கு புரட்சித் தலைவர் அம்மா காரணம். புரட்சித் தலைவர் அம்மா வெற்றி பெற்றுவதற்கு என்னால் என்ற ராமருக்கு அணில் மாதிரி உதவி இருக்கேன். அதை அங்கீகரித்து தான் அம்மா என்ன 40 தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போக சொன்னாங்க. நீங்கள் சொன்னீங்க அது உட்கட்சி விவகாரம்னு. 2014 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 40 நாடாளுமன்ற தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போக சொல்லி புரட்சித் தலைவர் அம்மா எனக்கு வேண்டுகோள் வச்சு அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட சொல்லி நான் 40 நாடாளுமன்ற தொகுதியில் போய் அதிமுக வெற்றிக்கு துணை நின்றுருக்கிறேன். அப்போ எனக்கு தொகுதி கிடையாது, கட்சிக்கு கூட்டணியில் இருக்கேன். ஆனால் அம்மா அப்படி நம்பி என்ன 40 தொகுதிக்கு போய் சொன்னால் நம்ம ஜெயக்குமார் அண்ணன் ஜெயவர்தன் அவருடைய சன்னுக்கு இங்கே நான் சென்னையில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அப்போ புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரு சீட்டுக்காகத்தான் அம்மாவையும் அதிமுகவையும் தனியரசு ஆதரிக்கிறேன்ல. இப்போ உங்களுக்கு அம்மாவே ஒரு தொகுதியை தந்து தனியரசு அணியில் இருக்கணும்னு விரும்புகிற பொழுது எடப்பாடிக்கு என்ன சிக்கல், உதயகுமாருக்கு என்ன சிக்கல்? ஆகவே இவர்களுக்கு வெற்றி நோக்கம் இல்லை.
இவர்களுக்கு கட்சி வளர்ச்சி அல்லது கட்சியினுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்கின்ற வேட்கை இல்லை. ஏற்கனவே இருக்கிற கட்சி அல்லது ஏற்கனவே இருக்கிற தன்னுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பாஜகவின் தன்னுடைய கொள்கை கோட்பாட்டு எதிரியை இவர்கள் அவருடைய மிரட்டலுக்கு அஞ்சி, இப்போ நான் ஏற்கனவே பேட்டியில் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியின் பரிவார அமைப்புகளில் ஒரு அமைப்பாக ஏடிஎம்கே இருக்கு. யாராவது மறுக்கிறாங்களா? அவங்க அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி ஒரே ஒரு வார்த்தை பாஜகவின் கொள்கைக்கு, இந்துத்துவ கொள்கைக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? அல்லது பாஜக கொண்டு வந்த திட்டத்துக்கு எதிராக ஒரு வாக்கு, ஒரு சம்பவத்தில் நடவடிக்கை எடுத்திருக்காரா? ஆகவே அது ஒரு துணை அமைப்பாக இருக்கு. இந்து முன்னணியை போல, பஜ்ரங்க தளத்தை போல அது ஒரு அமைப்பா, இந்துத்துவ பரிவார அமைப்புகளே ஒரு அமைப்பா இருக்கு. நீங்க இன்னொரு விஷயம், ராயப்பேட்டை அலுவலகம் வந்து கமலாலயத்தினுடைய ஒரு துணை கிளை அலுவலகமா இருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் அதிமுக வந்து கடுமையாக விமர்சிக்கிறத புரிஞ்சிக்க முடியுது. உங்களுக்கு வந்து தேர்தலில் சீட்டு கொடுக்கல, ஒருங்கிணைக்கல என்பது போன்ற பல தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறீங்க. ஆனால் வந்து தாவேக விஜயை வந்து நீங்கள் ஏன் கடுமையாக விமர்சிக்கிறீங்க? நடிகர்களை வந்து சந்தித்து விட்ட பிறகு வந்து அவருக்கு வயதான நடிகர் அப்படிலாம் வந்து விமர்சிக்கிறீங்க, அது தவறு இல்லையா? கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று, அரசியல் ஈடுபட வேண்டும் என்று விஜய் மூளையில் எண்ணுகிற பொழுதே எதிர்த்த தனியரசு. என்ன அப்படி கோபம்? நடிகர்கள் நாடாளக்கூடாது. கோடம்பாக்கம், சாலிகிராமம், பனையூர், ஷூட்டிங் ஸ்பாட்ல எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமாவில் தான் வந்தார். 20 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக இருந்து அந்த கட்சியின் தத்துவத்திற்காகவே தன் வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்து தான் ஈட்டிய பொருளை எல்லாம் அந்த தன் தத்துவம், தன் தலைவன் ஏற்றுக்கொண்ட தலைவன் அந்த கட்சிக்காகவே தன் மொத்த சொத்தை வாரி இறைத்த மகத்தான மாபெரும் ஒரு திராவிட பேரியக்கத்தின் கொள்கை பேர் ஒளி போர்வால் புரட்சி தலைவர் 20 ஆண்டு காலம் அந்த கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு, பொருளாளரே ஆகிறாரு, பல்வேறு பொறுப்புகளில் இருந்து அந்த இடத்துக்கு வர்றாரு. இல்லை, அதை வந்து மக்கள் தானே முடிவு பண்ணணும். மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது தேர்தல் நேரத்தில் தெரிஞ்சிடும். தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் ஏன் அவரை வந்து விமர்சிக்கிறீங்க? ஆமாம், நான் இப்போ விமர்சிக்கலைன்னா மக்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தான் சொன்னீங்க மக்கள்கிட்ட தீர்மானிக்கணும். மக்கள் தீர்மானிக்கிறதுக்கு மக்கள்கிட்ட தான் இந்த விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்கு தான் தனி அரசு. எந்த கட்சின்னு தெரியாது, எந்த கொள்கைன்னு தெரியாது, விஜய்க்கு அட்ரஸ் கிடையாது, முகவரி இல்லை, தாய் எந்த ஊர், தந்தை எந்த ஊர், என்ன மொழி, எந்த இடம் யாருக்கும் தெரியாது, விஜயானந்த யார் எந்த யாருக்கும் தெரியாது. அப்படி நேரடியாக திரைத்துறையில் ஒரு பெரிய பணக்காரர், ஒரு நடிகர் என்பதற்காகவே இந்த தாய் தமிழ் நாட்டை ஆள்வதற்கு ஒரு வெள்ளி திரையிலிருந்து ஒரு நடிகனை, முகவரி இல்லாத ஒரு வயதான ஒரு கிழட்டு மைனரை கொண்டு வந்து நாடாளுவதற்கு இவர்தான் தகுதியானவர் என்று அரியணையை பட்டு கம்பளத்தை வைத்து காட்டு கூட்ட தமிழ்நாட்டு மக்கள் இழுத்து வர்றாங்கல்ல. இல்லை, அறியாமை இல்லை. திரும்ப கேட்குறேன், வயதான அப்படிங்கிறதோட இல்லாமல் கிழட்டு நடிகன்ற மாதிரியான விமர்சிக்கிறீங்க. அது எப்படி? ஏன் தனிப்பட்ட இப்போ நீங்கள் பத்திரிகையில என்ன போடுறீங்க? முதியவர் கைது, மதுபானம் பெற்ற விஜய் அவர்களை விட வயதான பிறகுதான் வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சார். கூடாதுன்னு சொன்னது தனியரசு தான். கமலஹாசன் எந்த நிலைமைக்கு ஆளாவன்னு சொன்னது தனியரசு. ரஜினியை நான் விமர்சன மாதிரி உலகத்தில் யாரும் பண்ணியிருக்க முடியாது. இதே பத்திரிகை, சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தானாத இடத்துல இல்லை, பத்திரிகையாளரில் ப்ரெஸ் மீட்டில் எங்கள் பாரதி ராஜா இயக்குனர் இமயத்தோடு, எங்கள் செந்தமிழை சீமானோடு, எங்கள் மகத்தான போராளி அமீரோடு தனியரசு தான் சொன்னார். ரஜினி ஒரு ஆள், இன்னும் உரிமையில் சொன்னேன், ஒரு வாக்கு இருக்கு, அதையும் வடநாட்டு பாஜக தாமரைக்கு போடுறாங்கிறாரு. அவரை போய் நீங்கள் இவ்வளவு லைவ்ல இதெல்லாம் விவாதிக்கிறதே தமிழ்நாட்டுக்கு அவமானம்னு சொன்னேன். எழுந்து நின்று லைவை கட் பண்ணிட்டு எங்களுடைய மற்ற விவாதத்துக்கு போனோம். ரஜினி என்ன யாரால அரசியலுக்கு வரல? ரஜினியை தனியரசால தான் வரல. கமல் வந்தா இந்த நிலைமைக்கு ஆளாவான்னு சொன்னது தனியரசு. அதனாலதான் கமல் வந்தாரு. வந்து நான் என்ன நினைச்சேனோ அதே மாதிரி ஆனாரு. இப்ப சரியா இருக்காரு. இப்ப நான் சொல்றேன், விஜய் இப்ப விமர்சிக்கிற மாதிரி இப்ப அவர் சரியா இருக்காரு. சரியா இருக்காரு. திமுக வந்துட்டாரு, முதலமைச்சர் கனவு இல்லை, நான் சிஸ்டத்தை மாத்த போறேன்னு எல்லாத்தையும் டிவி எல்லாம் உடைச்சாருல. இப்ப எங்க இருக்காரு? அது இன்னைக்கு நான் சொல்றேன்ல, நீங்க சொன்னீங்களே எடப்பாடியை, நான் தான் எடப்பாடியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது. எடப்பாடிக்கு அந்த இமேஜ் டெமால், நீங்க வந்து பெரிய ராஜதந்திரி, பெரிய சாணக்கியர்னால சொன்னதெல்லாம் மொத்த தொலைக்காட்சியில் இருக்க சொன்ன. இப்போ யாராவது சொல்கிறாங்களா? நான் சொன்னேன். நான் ஒரு 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 சாதாரண கடுமையாக எழுத படிக்க தெரியாத, அரசியல்லாம் அரிச்சு உடைய தெரியாத, திராவிடம் ஆரியம் வேறுபாடு தெரியாத, அரசியல்ல எழுத படிக்கவே தெரியாத, தொலைக்காட்சி நாளிதழ் படிக்க தெரியாத ஒரு சாதாரண பிழைப்புவாத நிர்வாகி சொன்னது தனியரசு. எத்தனை ஆண்டுகளா? 2021 வரைக்கும் இன்னும் 5 ஆண்டுகளா ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் நாட்டு மக்கள்கிட்ட சொல்றது தனியரசு. இல்லை, இப்படிலாம் நீங்க பேசியிருக்கீங்க. முதலமைச்சர் அவர்களை வந்து நான் பேசுறது மட்டும் இல்லையா, தோப்பாருன்னு சொன்னேன். ஒரு இடத்துல ஜெயிக்க மாட்டேன் சொன்னது தனியரசு. திமுக சொல்லுது உள்ளாட்சியில் 2021 ஒரு நாங்கள் 70 விழுக்காடு ஜெயிப்போம்னு திமுக பேச்சாளர் சொன்னாங்க. நான் லைவ்ல சொன்னேன்
100 விழுக்காடு தோப்பைன்னு சொன்னேன், அதிமுக தோக்குன்னு சொன்னேன். ஒரே ஒரு ஒரு நகர சபையில், ஒரு மாநகராட்சியில் கூட, ஒரு பேரூராட்சியில் கூட அதிமுக வெல்ல முடியாதுன்னு சொன்னது தனி அரசு. நடந்துச்சா இல்லையா? இல்லை, இப்போ நீங்கள் பல கருத்து கணிப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க நீங்கள். இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே நாம் தமிழர் சீமானவர்கள் வந்து முதலமைச்சரை சந்தித்து விட்ட பிறகுதான் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறாரு என்பதாக வந்து பொதுவெளியில் வந்து பேசப்படுகிறது, விமர்சிக்கப்படுகிறது. அதே போல் நீங்களும் வந்து முதல்வர் அவர்களை வந்து சந்தித்து விட்டு வந்த பிறகு விஜய் அவர்களை வந்து மிக கடுமையாக விமர்சிக்கிறீங்க. ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளை விட கடுமையான விமர்சனமாக அது பார்க்கப்படுகிறது, ஊடகங்கள் பாதிக்கப்படுகிறது. அப்போ சீமானவர்களைப் போல அவர்கள் மேல் வைக்கப்பட்ட விமர்சனத்தை போல உங்கள் மேலேயும் ஒரு விமர்சனம் வந்துடும் இல்லையா? இதுக்கு வந்து முதலமைச்சர் அவர்களுடைய தூண்டுகோளின் அடிப்படையில் தான், அல்லது அரசியல் ஆதாயத்திற்காக தான் தனி அரசு இப்படி விஜய் அவர்களை விமர்சிக்கிறாரு அப்படின்னு விமர்சனம் வந்துடும் இல்லையா? அதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? விஜயை கைது செய்யலை, முதல் குற்றவாளியாக வழக்கு பதிவு செய்யலை, கையாலாகாத திமுக தமிழ்நாடு அரசுன்னு சொன்னது தனி அரசு. முதலமைச்சர் சந்திப்பதற்கு முன்பாகவும் சொல்றேன், இப்ப சொல்றேன், நான் வந்து இந்த பதவி அதுக்காக வந்து அரசியல்வாதி எல்லாம் தனி அரசு. அப்ப நீங்க இப்படிதான் நீங்க சொல்ற சீமானுக்கு முன்னாடி சீமான் செல்ற தத்துவம்லாம் தனி அரசுடைய தத்துவம். இப்படி கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கும் போது திமுக எப்படி ஒரு சீட் கொடுப்பாங்க? அறிவாலயத்துக்கு நேற்று போயிட்டு வந்துட்டு விஜய் பேசல. விஜயை வந்து முதல் குற்றவாளியாக்கி உடனடியே கைது செய்யணும்னு சொன்னது 27 சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு. அந்த 41 பேர் உயிர் இறந்து லைவ்ல வரும்போது விஜய் மேல வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வீட்டுக்கு விடாதுன்னு சொன்னது தனி அரசு. இப்ப இதுல முதலமைச்சர் மேல வந்து நீங்க அவர் வந்து மென்மையான போக்கை ரொம்ப மென்மையா இருக்கு அப்படின்னு நீங்க விமர்சிக்கிறீங்க. ஆனா எதிர்த்தரப்புல வந்து விஜய் அவர்கள் என்ன வந்து தமிழக அரசு மேல வந்து குற்றம் சுமத்துறாரு. இந்த சம்பவத்திற்கு காரணமே வந்து தமிழக அரசு தான், சரியான இடம் கொடுக்கல, பல பிரச்சனை சொல்றாரு. உச்சநீதிமன்றத்துக்கு போனோம், உச்சநீதிமன்றம் வந்து நறுக்குன்னு கொட்டிடுச்சு அப்படிங்கலாம் வந்து பொதுக்குழு கூட்டத்தெல்லாம் பேசியிருக்காரு. உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு வந்து யார் தான் காரணம் நினைக்கிறீங்க? விஜய் தான் முழுக்க காரணம், தமிழக வெற்றிகளை தான் காரணம். இந்த விஜயனுடைய அத்துமீறலுக்கும் விதி மீறலுக்கும் சட்டத்துக்கு கட்டுப்படாமல் இந்த ரவுடிசத்துக்கும் இந்த சமூக விரோத நடவடிக்கைகளுக்கும் முழுக்க துணை போனது திராவிட முன்னேற்ற கழக அரசும் அதனுடைய காவல்துறையும் தான். இதை நான் இன்னைக்கு சொல்லலை, நான் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து நீங்கள் முதல்ல திருச்சியில் விமான நிலையத்திலிருந்து திருச்சி காந்தி மார்க்கெட்டு மரக்கடைக்கு எப்போ 7 மணி நேரம் 4 வழிச்சாலையை நிறுத்தி போக்குவரத்தை தடுத்து 25 லட்சம் மக்களினுடைய இயல்பான வாழ்வியலை தடுத்து நிறுத்தி அப்படி சுகபோகமாக தன்னுடைய சொந்த சொத்து பார்க் ரோட்டில் நிலத்தில் பவனி வர மாதிரி போனாங்கல்ல. அப்போ எந்த ஊடகம் கண்டிக்காத போது தனியார் சொன்னால் யார் அனுமதி கொடுத்ததுன்னு சொன்னாங்க. மருத்துவமனைக்கு போக முடியல நோயாளிகள், குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல மாணவர்கள், பக்தர்கள், அங்கே இருக்கிற புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் கோயில், பூண்டி மாதா கோயில், இஸ்லாமியர்கள் எங்கேயும் போக முடியல, விமான நிலையத்துக்கு போக முடியல. என்னையா இந்த பதட்டமும் இல்லாமல் கை காட்டிக்கிட்டு அப்படியே வாகனத்தை தள்ளிக்கிட்டு அப்படியே மொத்தமாக புடைசூழ 7 மணி நேரம் ஊர்வலம் நடத்துறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா? இது நாடான்னு கேட்டேன். என்ன இது என்ன சட்டப்படி நாடு சட்டத்தில் ஆட்சி நடக்குதாங்கன்னு கேட்டேன். சட்டத்துக்கு அப்பாற்பட்ட நீங்க அடிப்படையில் வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்க சொல்றீங்க. ஆனாலும் கூட ஒரு தனிமனிதன் இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமை என்பது பயன்படுத்தலாம் இருக்கிறது. ஒரு யார் வேணுமாலும் அரசியலுக்கு வரலாம், அவர்கள் வந்து கட்சி தலைவராக இருக்கலாம், கட்சி துவங்கலாம், பொதுக்கூட்டங்களை வந்து போடலாம், மக்களை சந்திக்கலாம், இப்படிதான் இருக்கு. நீங்க தனி மனித ரீதியாக ஒரு கட்சியினுடைய தலைவராக நீங்க பேசலாம். ஆனா அரசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அரசுக்கான பொறுப்பு. இப்போ ஒரு அனுமதி கொடுக்காட்டினா கூட வந்து அரசு மேல வந்து ஒரு பிழை இருப்பதா வந்து விமர்சிக்கப்படும், அதே பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க. இந்த நெருக்கடியான ஒரு நிலைமையில வந்து முதல்வர் அவர்களும் அரசும் இருப்பதை புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க உறுதியாக புரிஞ்சுக்கிறேன். அவர்கிட்ட ஒரு கூட்டம் இருக்கு, அவர் ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு பின்னாடி பாஜக இருக்கு, அவருக்கு பின்னாடி எடப்பாடி இருக்காரு, நம்மளுக்கு ஆபத்து இருக்குன்னு பயப்படுறாரு. நான் பயப்படக்கூடாதுன்னு சொன்னேன். ஆட்சி போனால் பரவாயில்லைன்னு நினைக்கணும். ஒரு நீதி அரசர் தான் மனச்சாட்சியோடு கேட்டார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அவரை நேற்று இந்த விஜய், நீங்கள் சொன்ன விஜய் விமர்சிக்கிறார். அந்த அருணாச்சல சிரமா மாதிரிலாம் நீங்கள் இன்னொரு நீதி தேவதையை பார்க்க முடியாது. அவ்வளவு கருணையும் நடுநிலை தவறாத அவன் நீதி அரசரை நேற்று தலையில் கொட்டி வச்சு, அது கொட்டு மட்டும் இல்லை, அந்த ஆணையத்தை அப்படி அவ்வளோ இலகுவா நேற்றும் அந்த ஆணவத்தை பார்த்தேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா விஜய் அப்படியே கருணையே ஒரு நடிகனிலேயே மோசமான ஒரு அது வந்து இப்பவும் நீங்கள் தப்பான வார்த்தை பயன்படுத்த எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. ஒரு சேடிஸ்ட்னு சொல்கிறதுக்கோ, சைக்கோன்னு சொல்கிறதுக்கோ, மனநலம் பாதிச்சவர்னு சொல்கிறதுக்கோ அதுக்கான பொருத்தமான நபராக இருந்தாலும் நீங்கள் சொல்லும்போது இறந்து போகிற குடும்பங்களை நேரில் அழைத்து வந்து அவர் விசாரிக்கிறார், லஞ்சம் கொடுக்குறாரு, காவல் வந்து புகார் கொடுத்துறாதுன்னு கெஞ்சுறாரு, ஏராளமாக கையூட்டி வருத்தப்பட்டு கால் விழலையா? கால் விழுகலையே. நான் தனியரசு புகார் கொடுத்துறாதீங்கன்னு கெஞ்சுறா? அல்ல, ஆமா. இப்போ நான் தனியரசு இல்லை, அந்த நான் தனியரசு மட்டும் நீ வழக்கு பதிவு செய்து
குற்றவாளியை நீ கைது செய்யலின்னு சொல்லாமல் இருந்திருந்தா 20 லட்ச ரூபா பணமே கொடுத்துருக்க மாட்டார் விஜய். தனியரசு தான் அவன் அக்யூஸ் டாக்குன்னு சொன்னேன், நீ அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி குண்டாசப்படுன்னு சொன்னேன். அதுக்கு பயந்து 20 லட்ச ரூபாய் கொடுத்த உடனே அந்த ஏழை குடும்பம்லாம் 20 லட்சத்தை வாங்கிட்டு மறுபடியும் சினிமா நடிகனை மென்மையாக கூப்பிட்டு மறுபடியும் சாப்பாடெல்லாம் போட்டு கெஞ்சி கால் விழுந்து அழுது நடித்து அந்த அப்பாவி மக்களை புகார் கொடுக்காம தடுத்து வைக்கிறாரு. இதே சாட்சியை கலைக்கிறது தான். இதே முதல்ல சிபிஐயோ அனுமதிக்க கூடாது. இந்த சிறப்பு டெல்லியில் இருக்கிற இந்த புலனாய்வு அமைப்பு நீதி அரசெல்லாம் பார்க்குறாங்கல்ல, இதில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பம் அவரை கூப்பிட்டு இப்போ A1 அக்யூஸ்ட் எப்படி கூப்பிட்டு பேசலாம், கூப்பிட்டு சமரசம் பண்ணலாம், சாட்சியை கலைக்கலாம், கையூட்டு லஞ்சம் கொடுக்கலாம். இதெல்லாம் பிழையானது, தவறானது தானே. இல்லை A1 அக்யூஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்க, காவல்துறை தரப்புலையோ புகார்லையோ இல்லையே. காவல்துறைன்னு தான் சொல்கிறேன் நான். காவல்துறை நீங்கள் அந்த 41 பேருக்கு நீதி இல்லாமல் குற்றவாளிக்கு துணை போனால் காவல்துறையும் இந்த அரசு இந்த சமூகமே கூட்டு பொறுப்பு தான். அது 41 பேர் நான் அனாதையா? தனியரசு கேட்கலைன்னா அந்த 41 பேருக்கு இன்றைக்கி நீதி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இது நான் இருந்து தான் கட்சி நடத்துகிறேன்னா, நான் தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா? தனியரசுக்கு இருக்கிற அக்கறை யாருக்குமே இல்லை. ஏன்னா அவன் பெரிய பெரிய பணக்காரன். விஜய் ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு பெரிய பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கு, ஓட்டு இருக்குன்னா என்ன, எல்லாரும் கை கட்டி இராணுவம், போலீஸ், அரசியல் கட்சி, ஊடகம் கை கட்டி கால் விழுகுது. நீ எல்லா அரசியல் கட்சி தலைவனுக்கும் அந்த கட்சிக்குன்னு வச்சிருக்கிற ஒரு தொலைக்காட்சி தான் அவனை லைவ் போடுவாங்க, பிரச்சாரத்தின கட்சி நடவடிக்கையை பார்த்துவாங்க. விஜய்க்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மொத்த தொலைக்காட்சியும் 24 மணி நேரம் லைவ் போடுறான். எப்படி எல்லா தொலைக்காட்சிக்கும் எப்படி விஜய் முதலாளியானா? அது மட்டும் இல்லையா, நான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவன் வந்து சட்டத்தை மீறி, விதியை மீறி, கட்டுப்பாட்டை மீறி வர்றான். மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வருகிறார் விஜய். ஊடகம்யா, ஒரு ஜனநாயகத்தில் ஒரு 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 சட்டத்தை மீறி கூட்டம் அவ்வளவு கூடுது இல்லையா? பல்லாயிரக்கணக்கான பேர் விஜய் பார்க்க, அது நீங்கள் வந்து ஒரு நடிகராகவோ தலைவராகவா என்பது வேறு விதமான விவாதம். உண்மையிலேயே கூட்டம் கூடுது இல்லை, தவறு இல்லையாங்கிற. விதிக்கு புறம்பா நீங்க கூட்டத்தை இந்த லைவை போட்டு அப்பாவி பாமர மக்களை ஒரு இடத்துல திரட்டுறீங்கல்ல, இது வந்து உலக அமெரிக்காவில் முடியுமாங்கிற, நான் ஐரோப்பாவில் முடியுமா, வளர்ந்த நாடுகளில் முடியுமா? இந்த காட்டு கூட்டம் இருக்கிற நாட்டில் இந்தியா பொதுவாகவே அரசியல் அமைப்பை அடிப்படையிலேயே மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கான விவாதங்கள் நடந்ததுதான் தனியரசு இல்லை. நீங்க உட்பட பல அரசியல் தலைவர்கள் முன்வைக்கிறீங்க, அரசும் வந்து அதுக்கான முனைப்பு. நான் உட்பட இல்லையா, தனியரசை தவிர இதை கேட்கறதுக்கே நாதி இல்லை. எந்த கட்சியையும் ஒரு நாள் 3 நாள் 4 நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டு மறுபடியும் பேசிட்டார். நீங்க சொன்ன சீமான் அவர் ரொம்ப யார விஜய் ரொம்ப மனசு ரொம்ப சங்கடப்பட்டிருப்பார், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாருன்னு தம்பியை நீவினார் பார்த்தேன். ஆரம்பத்தில் சொன்னாரு, அதுதான் சொல்றேன். அது என்ன நடந்திருக்குன்னு தெரியாது அந்த நேரத்தில் சொன்னார். அது எப்படி தெரியாம போயிரு, என்ன நடந்துச்சு, 41 பேர் செத்தது தெரியாதாங்கிறேன் நான். அதுக்கு யார் காரணம்னு தெரியாதா? அது என்ன காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று நீ வருது, அப்புறம் ஒரே மாதிரி தான் இருக்குது. சரிங்க. இப்போ இதில் வந்து விஜய் அவர்களை வந்து நீங்கள் விமர்சிக்கும் பொழுது பின்னணியில் பாஜக இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து விஜய் சொல்கிறாரு, டிக்ளேர் பண்ணிட்டாரு கொள்கை எதிரி பாஜக அப்படின்ட்டு. அவர் எப்படி சந்தேகப்பட முடியும்? சிறப்பு, நல்ல கேள்வி. நீங்கள் ஒரு மூத்த விடுதலை, எந்த கொள்கை பாஜகவுடைய கொள்கை, எந்த கொள்கை தமிழக வெற்றி கழக விஜயுடைய கொள்கைன்னு எப்போ சொல்லியிருக்காரா? கொள்கைன்னு எழுத சொல்லுங்க, நான் அரசியல் விட்டே போயிடுறேன். கொள்கைன்னு எழுத தெரியாது, அதுக்கு பொருள் விளக்கம் தெரியாது. அதனாலதான் கொள்கை தலைவர்களா பெரியார் போன்றவர்களா ஏத்துட்டு இருக்காங்க. சரி, அப்ப பெரியாருக்கு என்ன கொள்கைன்னு சொல்லணும்ல. எந்த கூட்டத்தில் ஐயா நீங்க வந்து உலகத்தை இன்னைக்கு நீங்க ஒரு 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 நவீன இந்த சமூகத்தை நாளெல்லாம் அவதானிக்கிற ஒரு மிகச்சிறந்த ஊடகவியலாளர், மூத்த நம்முடைய ஒரு புகழ்பெற்ற வசந்தம் தொலைக்காட்சி தான் கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் பார்க்குற தொலைக்காட்சி. எப்பொழுதாவது விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை இது, பின்னாடி இருக்கிற எங்களுடைய கொள்கை தலைவர்கள் பேரு, அவர் பிறந்த ஊரு, அவர்கள் என்ன கொள்கைன்னு ஒரு வார்த்தை மொத்த விஜயனுடைய வாழ்க்கையில பேசியிருக்காப்லையா? இதுக்கு மாறா நீங்க நாமக்கல்ல வந்து அந்த பிரச்சாரத்தில் சொல்ற டாக்குமெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணாங்களே, ஒளிபரப்புனாங்களே தலைவர்கள், யாரும் எழுதுறாங்க கொடுக்குறாங்க, விஜய்க்கு தெரியாதுங்கிறேன். இப்போ விஜய்க்கு தெரியாம தானே சொல்றாங்க. விஜய் எப்பாவது கொள்கை தலைவர்னு சொல்றாருல, பெரியாருக்கு என்ன கொள்கைன்னு விஜய்க்கு தெரியாது. அஞ்சலி அம்மாவை கேட்டு பாருங்க, எந்த ஊர்ல பிறந்தாங்க, அவங்க யார் அஞ்சலி அம்மான்னு தெரியாது. அம்பேத்கர் ஐயாவை எந்த ஊர் மாநிலத்தை சேர்ந்தவர்னு சொல்லுங்க, இப்போ லைவ்ல கேளுங்க, நான் செத்து போறேன். அம்பேத்கர் ஐயாவின் ஒருத்தர் எந்த நாட்டை சேர்ந்தவர், அந்த நாட்டில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், அந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், அந்த மாவட்டத்தில் அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர், அவருடைய பிறப்பு வளர்ப்பு, அவருடைய நோக்கம், போராட்டம், மரணம் வரைக்கும் சொல்லுங்க. இப்பவே நான் போய் தாவேக்கால தொண்டனை சேர்ந்துக்கிறேன். ஆனால் வந்து தாவேக்கா வந்து 18 விழுக்காடு வாக்கு வாங்குவோம் என்பது போல கருத்து கணிப்பெல்லாம் வெளியாயிருக்கு. அதை எப்படி ஒத்துக்கிறீங்களா? அதுதான் இந்த மூட கூட்டத்தை மீண்டும் மீண்டும் அடிமையாக்குறதுக்கு ஒரு போலியான பிம்பத்தை இந்த விஜய் மாதிரியான ஆட்களுக்காக கூலிக்காக வேலை செய்கிற, இந்த கருத்து கணிப்பை நடத்துகிற
கருத்து கணிப்பு நடத்துகிற ஏஜென்சிகள் இருக்காங்கல்ல, நல்லா உங்களுக்கு தெரியும். அது கூலின்னு சொன்னால் பிழை, ஊதியத்திற்காக, கட்டணத்திற்காக, அந்த மாதிரி என்னமோ ஒன்று ஆங்கிலத்தில் என்னமோ சொல்கிறேன், அது மாதிரி இருக்கிறவங்க 25 விழுக்காடு விஜய் வாங்குவார், அவர் தான் அடுத்த முதலமைச்சர்னு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கல்ல. அதுதான் இப்போ நீ ஏன் அந்த கூட்டை கூடிச்சுன்னு நீங்கள் சொன்னீங்களே, இப்போ நீங்கள் இதே விஜய் நேற்று அந்த 41 குடும்பத்தை மாமல்லபுரத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு 20 நிமிஷத்தில் பனையூர்லேருந்து நீலாம்பூர்லேருந்து மாமல்லபுரத்தில் போயிட்டார். 20 நிமிஷம் யாருக்கு தெரியாது. அப்போல்லாம் டிராஃபிக் ஆகலை, விஜய் பார்த்து மக்கள் அலையலையாக வந்து குவியலை, போலீஸ் பர்மிஷன் கிடையாது, எல்லாம் இல்லை நல்லா நடந்துச்சுல்ல. அதே மாதிரி நீங்கள் தினம் போங்க, மக்களை பாருங்கள். அதில் ரொம்ப கவனமாக பாரியா, அந்த பையன் சொல்கிறான், 2 குழந்தைகள் இழந்த தந்தை சொல்கிறான், ஐயா நான் என்ன விஜயை பெரிய ஆளாக பார்த்தேன், ஒரு நல்ல ஃபோர்ஸாக இருப்பார், ஆக்டிவாக இருப்பார், அப்படி கம்பீரமாக இருப்பாருலாம் பார்த்தேன், பார்க்க சகிக்கலையா அப்படின்னாரு. நான் சொன்னேன்ல, ஒரு வயதான கிழட்டு முதியவர், பாவமா ஒரு 45 கிலோ 50 கிலோ ஊதுனா விழுந்துடும் அப்படி இருக்காருன்னு நான் சொல்லலை. அந்த நேராக பார்த்து அந்த தம்பி பாவமாக இருக்காருங்கிறான். இல்லை இப்போ இல்லை அப்படி அது வந்து ஒரு உருவக்கேலியாக ஆகிடாதா அப்படி நீங்கள் பேசுறது? நான் வைத்து அவர் சொல்கிறார் அந்த தம்பி இருக்கட்டும், வயதானவர்கள் வரக்கூடிய ஏன் அரசியல் வரக்கூடாதா, பொது தொழிலுக்கு வரக்கூடாதா? இதில் இல்லை நான் அப்படின்னா அந்த தோற்றத்தோட வெளியே வாங்கங்கிறேன். நீ ஏன் பிம்பத்தில் ஏசியில் அப்படி மறைந்திருந்து ஒளிந்திருந்து 10 நிமிஷத்தில் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணிட்டு இந்த காட்டு கூட்டத்துக்கிட்ட மறுபடியும் மாவீரன் மாதிரி போய் ஒளிஞ்சிக்கிறீங்கிறேன் நான். இல்லை இப்போ நீங்கள் கருத்து கணிப்புலாம் வந்து ஊதியத்தோடு சொல்லப்படக்கூடியதா நீங்கள் விமர்சிக்கிறீங்க. நீங்கள் தான் நிறைய கருத்து கணிப்புலாம் முன் வச்சிருக்கீங்களே, வைக்கல இல்லை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தோத்துருவான்னு சொன்னேன், தோத்துட்டாரு. அது ஒரு கருத்து, அதை சொல்கிறேன். உங்களுடைய கணிப்பு தானே கருத்து, அந்த கருத்துக்கான கணிப்பு தான் நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 2026 தேர்தலுக்கு பிறகு தாவேக்க என்னவாகும் இப்போ சொல்லுங்கள். நீங்கள் தனியார் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு தனித்து இதே மாதிரி தனித்து நின்னா ஒரு 8 விழுக்காடு 10 விழுக்காட்டுக்குள்ளே வாங்கி தோக்குறாரு. பிறகு இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா அடுத்தடுத்து தோத்துக்கிட்டே இருப்பார். அப்போ முதலமைச்சருக்கான 2026 தகர்க்கப்பட்டு விட்டாலே கிட்டத்தட்ட அவங்களுடைய கனவு. இதில் என்ன கொடுமைனாயா, தனித்து விஜய் சுய விருப்பத்தில் அரசியலுக்கு வந்திருந்தா கூட நான் அனுமானிச்சிட முடியும். இப்பவும் நான் சொல்கிறேன், அவருடைய முதலாளி என்ன கட்டளை எடுக்கிறாரோ அதைத்தான் செய்வார். தமிழக வெற்றி கழகங்கிறது ஒரு படத்துக்கு பேர். அப்போ இவர் நடிக்கிறதுக்கு கால்ஷீட் கொடுத்துருக்காரு முதலாளி பாஜக அல்லது யாரையோ ஒரு அந்நிய சக்தி. இது நேரடியாக விஜய் தன் விருப்பத்தில் இந்த அரசியலுக்கு வரவும் இல்லை, இந்த கட்சியை துவக்கவும் இல்லை, இது நடக்க. ஆகவே இவருடைய முதலாளி ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வார். இல்லை இப்போ ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறாரு. அவர் வேறு எதுக்காக இன்னொரு முதலாளிக்காக வந்து அரசியல் வேலை பார்க்கணும்? பயம், அப்புறம் கௌரவம், மரியாதை, பதவி சுகத்தை அடைகிற வேட்டி. இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட போகக்கூடாது, சிறைக்கு போகக்கூடாது, வழக்கு வாங்கக்கூடாது. படக்காட்சி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நேராக கட்சி ஆரம்பித்து 6 மாதத்தில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன்ல, அந்த பேராசை இருக்கு. இல்லை அது வந்து பாஜகவுக்கு அதுதான் அஜெண்டாவா? விஜய் முதலமைச்சராக தான் பாஜக அஜெண்டாவா? இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அது எப்படி அந்த கட்சி வளரணும்னு? நல்ல கேள்வி. ஏன் பாஜக விஜய் முதலமைச்சராக விரும்புதுன்னா, விஜய் ஒரு கொள்கையற்ற ஒரு பிழைப்புவாதி, சாதாரண நடிகன், நீங்கள் சொன்ன மாதிரி ஏராளமான கோடிகளுக்கு சொந்தக்காரன், அரசுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக போராட மாட்டான், சுதந்திரம், மக்களாட்சி, தனிமனித உரிமை, இந்துத்துவா, பகுத்தறிவு, சமூக நீதி, சமத்துவம்னா இந்த அது மட்டும் இல்லையா, எந்த ஊரும் முதல்ல பாருங்க. இப்போ பாஜக என்ன நினைக்கும்னா, தமிழ்நாட்டை சாராத ஒருத்தன், தமிழ் இனத்தை மொழியை சாராத ஒருத்தன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகணும்னு பாஜக விரும்புது. அதுதான் விஜய் அது கருவியாக பயன்படுத்துது. அப்போ விஜய்க்கு எழுதி கொடுத்து, இப்போ விஜய் பேசுகிற பேச்சு இருக்குல்ல, அது யார் எழுதி கொடுக்குற? பாஜகவுடைய ஸ்கிரிப்ட் தான் அது. அதை தான் அண்ணாமலை என்ன டெலிவரி பண்ணுறாரோ அதை தான் விஜய் டெலிவரி பண்ணுறாரு. ஹச்ராஜா என்ன பண்ணுறாரோ அதுதான் பண்ணுறாரு. அப்போ 41 பேர் இந்துக்கள் சேர்த்து போய் பிரைம் மினிஸ்டர் அப்படிலாம் சொல்லி பிரதமர் மோடி அவர்களுக்கு விமர்சனம் பண்ணி பொதுக்கூட்டங்களை பேசுறாரு, அதையும் பாஜக தான் எழுதி கொடுக்குதா? அப்போ ஆதவர்ஜனா செந்தில் பாலாஜின்னு ஒரு 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 ரவுடி பையன் கரூரில் இருக்கான், அதை அப்படியே மாற்றி அமித்ஷா மோடின்னு இந்த ஆதவர்ஜனாவை இந்த விஜய் சொல்லிட்டான்னு வச்சுங்க. நீ சொல்றதெல்லாம் இப்போ ஆதவர்ஜனா வந்து பொதுக்கூட்டத்தில் சிறப்பு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு, கருப்பு சிவப்பு சைக்கிளை போனதே வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் என்பதாக விஜய் அவர்களை பற்றி சொல்றாரு. விஜய் அவர்கள் வந்து புரிசிரிப்பை வந்து முன்வைக்கிறாரு. அப்போ திமுகவுக்கு வந்து மறைமுகமாக ஆதரவு வந்து விஜய் கொடுத்துருக்கிறாரு, அப்படிதான் புரிஞ்சிக்க முடியுது. மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே கருப்பு சிவப்பு மூலமாகவே. விஜய் மட்டும் இல்லை, இந்த மிகப்பெரிய பைல்வான் பாடி கார்ட், அந்த ஒரு 7 அடியில் 90-100 கிலோவில் அந்த ஆதவர்ஜனா ஒரு தம்பி இருக்காங்கல்ல, ஆந்திராக்கார தம்பி,
அந்த அந்த ஆதவர்ஜுனா யாருக்கு வேலை செஞ்சார், எங்கே கூலிக்கு வேலை பார்த்தாரு? திமுகவில் அறிவாலயத்தில் இந்த மன்னராட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு உங்கள் விஜய் கருப்பு சிவப்பு சைக்கிளில் போகிறான் உன் தலைவன். இந்த ஆதவர்ஜுனா அங்கேயே உட்காந்து கூடவே இருந்து கூலிக்கு வேலை பார்த்து போன வெறும் ஒரு 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 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அந்த கட்சி அந்த தலைவனெல்லாம் ஜனநாயகவாதி. இல்லை, அது அந்த 10 வருஷம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. நான் செய்த தவறு அப்படின்னு பேசுறாரு ஆதவர்ஜுனா. என்ன தவறுன்னு சொல்லுங்கள், பட்டியலிடுங்க. இது வரைக்கும் இல்லை. திமுக இருந்தது சொல்லுங்கள். சரி பரவாயில்ல. விடுதலை சிறுத்தைகளுக்கு எதுக்கு போனேன்? இப்போ இவன் பாருங்களேன் எத்தனை கட்சி மாறி வர்றாங்கன்னு. இவன்லாம் வந்து அந்த காட்டு கூட்டத்துக்கு வகுப்படுக்கிறான், அந்த காட்டு கூட்டம் கைதட்டுது. 41 பேர் நான் சொன்னல தான் மாதம் ஒரு கட்சி மாறுறான். என்ன கொள்கைன்னு என்னன்னே தெரியாதவை. சரி, இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராகத்தான் இருக்கும் அப்படிதான் கூடிய. இப்போ தமிழ்நாடு அதாவது பாரதிய ஜனதா கட்சியோ அண்ணா திராவிட, ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு கனவுல இருந்தார், தமிழக வெற்றி கழகம் நம்ம கூட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை புள்ளியார் சொல்லி போட்டாச்சு, அங்கே பார் கொடி பறக்குது அப்படிலாம் வந்து பிரச்சாரத்தில் சொன்னார். ஆனால் அதுவும் கிடையாதுன்னு வந்து விஜய் வந்து அறிவிச்சிட்டார். இப்போ அது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் அதிமுகவுக்கு பார்க்கப்படுகிறது. ஆமாம். இப்போ ரிசல்ட் எப்படி இருக்கும் உங்கள் வாயால் கேட்க? அதாவது இப்போ தமிழக வெற்றி கழகம் தனிச்சு ஒரு அணியாகவோ தனித்தோ இதே நிலை நீடிக்குமானால், நேற்று அவர்கள் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இயற்றிய தீர்மானங்கள் உண்மையானால், அது 2026 சட்டமன்ற பொது தேர்தல் வரை நீடிக்குமானால் தமிழக வெற்றி கழகம் தோக்கும். 90 விழுக்காடுக்கு மேலே இருக்கிற தொகுதியில் டெபாசிட் போகும். வெறும் பாஜக அதிமுக இப்போ இருக்கிற நிலைமையிலேயே இந்த அணி மட்டும் நின்று தேர்தலை சந்தித்தால் கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் ஒரு 10-15 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறாது. 220 இடத்துல தோக்கும். இவர்கள் மீண்டும் தவேக, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிகன்னு ஒரு மெகா கூட்டணியை கட்டினா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய சவாலாக இருக்கும். முடிஞ்சா ஆட்சி மாறினாலும் ஆட்சி பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்னீங்க டிடிவி தினகரன் சசிகலா போட்டவர்களுக்கு ஆதரவாக இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போவும் இருக்கீங்க இல்லையா? அதே டிடிவி தினகரன் அவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக கருத்துக்களை வந்து பதிவிடுறார். அவர் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சக்தி என்பதாக சொல்கிறார். ஒருவேளை வந்து டிடிவி தினகரன், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் சேர்ந்து செங்கோட்டையன் உட்பட பலரும் வந்து விஜய் கூட்டணிக்கு போகும்பொழுது நீங்களும் போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, நானும் அதுக்கு அணியமாக இருந்தேன். எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து என்ன நடக்குங்களா, எங்களுக்கு முதல் எதிரி எடப்பாடி. அப்போ நாங்கள் எங்கள் டிடிவி சொல்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தை, ஏன் எடப்பாடியும் நீங்கள் எப்படியாவது விஜய் வரணும்னு நினச்சாரு. அது விஜய் வந்தாவது நம்முடைய அரசியல் வாழ்க்கையை தக்க வச்சுக்கலான்னு நினச்சார். எடப்பாடியிடம் விஜய் போய் சிக்கிக்கூடாதுன்னு தான் டிடிவி முதலே சொல்லிட்டாரு, விஜய் நீ தனியாக முதலமைச்சராக தனியாக நில்லு, நான் கூட வர்றேன், ஆதரிக்கிறேன். எங்கள் அண்ணா ஓபி சொல்லிட்டாரு, டிடிவி சொல்லிட்டாரு. அப்போ விஜய்க்கு ஒரு ஆசிலேஷன், நம்மளே முதலமைச்சராகிடலாம். இது ராஜதந்திரமாக அவங்க நகர்த்துறாங்க. ஒரு காலம் அது அணி வந்தாலும் நல்லது தான். அந்த அணி எடப்பாடியை வீழ்த்து, விஜயை வீழ்த்து. ஆனால் இந்த அணியில் இப்போ திமுக எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் அரசியலில் எனக்கு எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்துகிறாங்க. நான் 21 தத்துவ பார்வைகளை நான் விலகி நின்னேன். இந்த 26 நான் வென்றாலும் தோற்றாலும் அது எந்த கூட்டணியிலையாவது மக்களை சந்திப்பேன். மக்கள் வாக்களிக்கலாம், வாக்களிக்காம போகலாம், தனியரசு தோற்கலாம். விமர்சிக்கக்கூடிய விஜய் கூட கூட்டணி விஜய் எனக்கு ஒன்று தனிப்பட்ட முறையில் நான் விஜய் நேசிக்கிற மாதிரி. வயசான நடிகர் நடிகர் வரக்கூடாதுன்றீங்க, இவ்வளவு கடுமையாக பேசிட்டு அப்புறம் திரும்பி அவங்க கூட போகணும். மக்கள்கிட்ட இந்த செய்தி தத்துவார்த்த சிந்தனை என்ன, ஒரு அரசியல் நிலைப்பாடு, தேர்தல் அரசியல் வேற, நடைமுறையில் தனிப்பட்ட கருத்து வேற, அரசியல் நிலைப்பாடு வேற. தனியர் இல்லை அரசியல்லையே இது மாதிரியான ஆட்களை நம்ம இப்போ நான் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்னன்னு பிரகடனப்படுத்திட்டு பாஜகவின் கொள்கை என்னன்னு உள்வாங்கி அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்திட்டு இது முரணானது, மக்களுக்கு எதிரானது, இது ஆதரவானது, மக்களே ஆதரிங்கன்னு விஜய் சொன்னா முதல்ல நிற்கிறது விஜயை நான் தனியரசு ஆதரிப்பேன். அப்படி நான் விஜய் திருந்தி விஜயின் கரம் பற்றி விஜயோட இணைந்து தனியரசு பயணிச்சா விஜய் தான் அடுத்த முதலமைச்சர். ஆனால் விஜய் திருந்த மாட்டார். ஏன்னா விஜயும் தனியாக வரல, அவங்க முதலாளி வேற ஆள். எடப்பாடியும் இப்படி வரமாட்டார். ஏன்னா அவருடைய முதலாளியும் டெல்லிக்காரர், இந்திக்காரர், வடநாட்டு சேட்டு. இதுதான் தனியரசுக்கு இருக்கிற சிக்கல். இதளவுக்கு மத்தியிலையும் நான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி ஆதிவாசிகளுக்கு, காட்டுவாசிகளுக்கு, இந்த அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு அறிவை ஊட்டி தன்மானத்தோடு, சுயமரியாதையோடு, கௌரவத்தோடு என் தாய் தமிழ் சமூகம் தலைநிமிர அரசியல் விழிப்புணர்வு வர தனியரசனுடைய அரசியல் கடமை நீடிக்கும். நல்லது சார். நிகழ்ச்சி குறித்து பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்த சார்பில் நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். கேள்வி களம்.